காங்கேசன்துறை துறைமுகம் இதுதான். அதாவது புகையிரத நிலையம், துறைமுகம் இல்லை, காங்கேசன்துறை புகையிரத நிலையம். பார்த்திங்கன்னா அப்படியே போகுது. இங்கேண்டா இப்போ புகையிரதம் நிற்கிது. நான் நினைக்கிறேன் கொஞ்சத்தால் வெளிக்கிட்டிடம் போல் இருக்குது. இங்கால பார்த்தீங்களேண்டா வேன் எல்லாம் பார்க் பண்ணுற இடம். இப்படியே உங்களுக்கு தெரியும் காங்கேசன்துறை சுற்றாடல். சரியா? சும்மா காற்றாக இருக்குது. காற்று சுழட்டி வீசுது. ரெயின் வெளிக்கிட போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதை விட இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு ரெயின் பட்டி கொண்டு இங்கால இருக்குது. அது நான் பட்டியா ரெயினாக என்னென்னு தெரிய இருக்கு கொண்டு நிற்குது. இங்கே எல்லாம் நல்லது வெளியில் சூழ்ந்த இடமே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏறுற பிரதேசம் அந்த காங்கேசன்துறை ஏறுற பிரதேசம் நல்லா இருக்குது. ட்ரெயின் நிற்கிதுன்னு இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு மணிக்கு பிறகு வலிக்கிற ட்ரெயினாக இருக்கணும் நிற்கிது. பார்த்திங்கன்னா அழகான ஒரு வீடு, புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும். இது கோயம்புத்தூருக்கெல்லாம் இதை போடணும். ஆனாலும் நல்லா இருக்குது. அதால் கேபிக்குன்னு அதை பதிவு செய்கிறேன். இது இங்கெல்லாம் பார்த்தா நல்ல கடல் பிரதேசம் எல்லாம் தெரியுது. அங்கால போகணும். இப்போ இப்படியான வீடுகள் தான் வடமராட்சி எல்லாம் வந்துட்டுது. யாழ்ப்பாணம் எல்லாம் நிறைஞ்சிட்டுது. ஓகே, ரவி சுலோ வில்லாண்டு இருக்குது. சரி, அந்த பேர் மறைக்குது. இங்கே வாகனம் நிற்கிறோட பார்த்தீங்கன்னா இது வந்து தங்குறதுக்கான விடுதியாக இருக்கணும். இது இந்த பெலாலி காங்கேசன்துறை கடையில் இருக்குது. பார்த்தீங்களேண்டா உண்மையாக பார்க்கவே இங்கே பெலாலி பிரதேசம் நல்லா இருக்குது. அதில் பார்த்தா எல்லா வீதிகளுக்குமே பெயரிடப்பட்டு புனரமைக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்களேண்டா ஒரு பெலாலி பிரதேசம் நல்ல ஒரு அளவுணர்வோடு இருக்குது. வடிவான ஒரு தேவாலயம். சரியா? வடிவான ஒரு தேவாலயம் இந்த பெலாலி பகுதியில் அமைந்திருக்குது. இன்னும் எல்லா பிரதேசமே அளவுணர்வோடு இருக்குது. ஆனால் அவங்கள்ட சில அதை புகைப்படம் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. பார்த்தா பெரிய சோலையாக தான் இருக்குது அந்த பெலாலி பிரதேசம்.